சீராரும் மகனமென எக்கணமும் அதில் சிறந்த தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இடரங்கே உன் சீரிழமை திறமையென்று செயல்படுங்க வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அறப்போரைக்கும் ஏ அனுசுயா தீனதயாளன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். எம்எல்ஏ ஒன்றியம் ரமேஷ் கண்ணன் நகர மக்கள் தலைவர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். டி செல்வா அவர்களை மேடை கிடைக்கிறோம். கேப்டன் கௌதம் 10 ரூபாய்க்கு மாநில இளைஞரணி துணை செயலாளர் மேடைக்கு வரும். ராணுவ வீரர் அமுல்ராஜ் 10 ரூபாய்க்கு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் மேடைக்கு வரும். 10 ரூபாய்க்கு அரை மணி நேரம் தான் மேடை வேலை. இது சமூக ஆர்வலர் மாநாடு. 10 ரூபாய்க்கும் அரை மணி நேரம் மட்டும் மேடையில் இருக்கும். அதுக்கடுத்து சமூக ஆர்வலர் கையில் மேடை ஒப்படைக்க போகிறோம். நிகழ்ச்சி ஏற்பாடுறதுனால மரியாதை தருவதற்காக உங்களை மேடை கூப்பிடும். டேவிட் குமார் 10 ரூபாய்க்கு மாநில துணை பொதுச்செயலாளர் சுடுகாட்டு மாதிரியோடு சுடுகாட்டு காரியோடு வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். சேலம் செல்வம் 10 ரூபாய்க்கு சேலம் மாவட்ட பொறுப்பாளர் செல்வம் மேடைக்கு வரும். திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் எம்ஜி கண்ணன் மேடைக்கு வரும். 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் அரை மணி நேரம் தான் மேடையில் வேலை. மரியாதை கொடுத்து ஆட்டுக்குட்டிக்கு மாலை போடுறோம். மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் செல்லப்பாண்டியன் மேடைக்கு வரும். ஒடியா வேகமாவா. ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் வழக்கறிஞர் திருமலை உங்களுடைய மாவட்ட நிகழ்வு மேடைக்கு வாங்க. வேலூர் தான் மேடை மூச்சு வேலூர் தான் இருக்காங்க. கோச்சிக்க மாட்டாங்க. மதுரை செல்லப்பாண்டி கொடுத்தாச்சு. ரமேஷ் வேண்டது அப்படி சொல்லுங்க. வேற யாரும் கூப்பிடுங்க. அரை மணி நேரம் இறக்கி கொண்டு போறோம்ல. சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் மேடைக்கு வருவோம். கண்ணாடி கோ ராமகிருஷ்ணன் பாசார் சமூக ஆர்வலர் கவிதை வாசிக்கின்றார். வரவேற்று வரவேற்று பாடுவோம் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டை. நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் அது நடக்கட்டும் அது நல்லதாக நடக்கட்டும். வரவேற்று வரவேற்று பாடுவோம் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டை. நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் அது நடக்கட்டும் அது நல்லதாக நடக்கட்டும். அறியாமை அறியாமை இருள் போக்கும் அரசியல் சட்டமே அறியாமை இருள் போக்கும் அரசியலமைப்பு சட்டமே எங்கள் அறிவு கண்ணை திறந்து வைக்கும் 10 ரூபாய் இயக்கமே. அறியாமை அறியாமை இருள் போக்கும் அரசியலமைப்பு சட்டமே எங்கள் அறிவு கண்ணை திறந்து வைக்கும் 10 ரூபாய் இயக்கமே. இங்கு சட்டம் என்பதும் ஆர்டிஐ சட்டம் என்பதும் ஒன்றுதான். இதை கூற வந்தது 10 ரூபாய் இயக்கம்தான். இங்கு சட்டம் என்பதும் ஆர்டிஐ சட்டம் என்பதும் ஒன்றுதான். இதை கூற வந்தது 10 ரூபாய் இயக்கம்தான். வரவேற்று
வரவேற்று பாடுவோம் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டை. நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும், அதை நடக்கட்டும், அதை நல்லதாக நடக்கட்டும். காந்தியண்ணல் கண்டதும் இந்த பாரதம் புரட்சி பாரதியும் பாடி வைத்த பாரதம். காந்தியண்ணல் கண்டதும் இந்த பாரதம் புரட்சி பாரதியும் பாடி வைத்த பாரதம். அன்பு நேரு அவர்கள் கண்டதும் இந்த பாரதம் நம் அனைவருக்கும் சமூக ஆர்வலர்கள் உருவானது நல்ல விதம். அன்பு நேரு அவர்கள் கண்டதும் இந்த பாரதம் நம் அனைவருக்கும் சமூக ஆர்வலர்கள் உருவானது நல்ல விதம். வரவேற்று பாடுவோம் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டு. நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். நிகழ்ச்சி முறைப்படி 10 ரூபாய்க்குடைய மாநில செயலர் திருநெல்வேலி பாஸ்கர், பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர் நம்முடைய நிகழ்வை துவக்கி வைத்து தொடர்ந்து வழிநடத்துவார். முதல் நிகழ்வாக எப்பயுமே சுப நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். அதன்படி நம்ம 10 ரூபாய்கிட்ட மாநில மாநாட்டுக்கு இப்போது குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். குத்து விளக்கு ஏற்ற நமது வழக்கறிஞர் திருநங்கை வழக்கறிஞர் இந்தியாவிலே முதல் திருநங்கை வழக்கறிஞர் ஷர்மிளா அவர்களை அழைக்கிறோம். உடன் நம்ம 10 ரூபாய் இயக்கத்தின் பெண் தூண்கள் 4 வரையும் அழைக்கிறோம். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் கரை ஓஷம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடு தற்போது குத்துவிளக்கு ஏற்றத்துடன் இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. 10 ரூபாய் இயக்கம் மற்றும் டிஜி அறக்கட்டளை ராத்திரி ரவுண்ட்ஸ் இணைந்து நடத்தும் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வேலூர் மாவட்டத்தில் இருந்தும் வருகை புரிந்துள்ள அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்துள்ள நல்வினை விஸ்வராஜ் 10 ரூபாய் இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் CS கர்ணன் அவர்களையும், மதிப்பிற்குரிய வேலூர் மாவட்ட செயலாளர் சுப்புலட்சுமி அவர்களையும், மாபா வர்கீஸ் நிறுவனர் புரட்சி கழகம் P கணேசன் அரசு திட்ட அபிவிருத்தியாளர் ஐநா சபை
கிரீன் டெவலப்மெண்ட் அவர்களையும், வி ஜெயராமன் அறப்போர் இயக்கம் நிறுவனர் அவர்களையும், ஏ அனுசியா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் 10 ரூபாய் இயக்கத்தின் சட்ட ஆலோசகர் வேலூர் மாவட்டம் அவர்களையும், தீனதயாளன் நெமிலி ஒன்றிய துணை பெருந்தலைவர் அவர்களையும், சீமா ரமேஷ் கண்ணன் ராணிப்பேட்டை நகரமன்ற செயலாளர் அவர்களையும், மிஸ்டர் எம்ஜி கோபிநாத் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்ட் நிறுவனர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை நன்றியோடு வரவேற்கிறோம். 10 ரூபாய் இயக்க சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு. இந்த மாநாடு சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு அப்படி தெரியல, சமூக ஆர்வலர்கிட்ட இருந்து அலுவலர்களை பாதுகாக்கிற மாநாடு மாதிரி தான் தெரியுது. இந்த மாநாடு முடிஞ்சிட்ட பிறகு அந்த மாதிரி தான் இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து அரசு அலுவலர்களையும் அதிகாரிகளையும் எப்படி பாதுகாத்துக்க போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் ஏதோ ஒரு பேப்பர் பென்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான், அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ உங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க ஒருங்கிணைத்து இங்க ஆர்கனைஸ் பண்ணதுல பெருமை அடைகிறோம். நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்க ஒரு இளைஞரை நாம் அழைக்க இருக்கிறோம். அவர் எப்பேற்பட்ட ஒரு இளைஞர், தன்னுடைய மாவட்டத்திலே கனிம வள கொள்ளை, அரசாங்கத்திற்கு செல்ல வேண்டிய பணங்கள், வரிகள் திருட்டுத்தனமாக தனியார் கொள்ளையடிப்பதை, அதுவும் ஒரு அரசியல் கூட்டோடு கொள்ளையடிப்பதை எதிர்த்து அரசுக்கு இழப்பீடு ஏற்படுவதை தடுக்க முயன்ற ஒரு இளைஞர் குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்படுகிறார். குண்டர் சட்டத்திற்கென சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. அத்தனை புரோட்டோகால்ஸையும் விதிகளையும் மீறி ஒரே இரவிலே அனைத்து இடங்களிலும் கையெழுத்து, அதாவது முன்கூட்டியே அந்த ஆவணங்கள் தயார் செய்து கொண்டு இரவோடு இரவாக ஒரு இளைஞர் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. அந்த இளைஞர் குண்டர் சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டு அந்த மாநில அளவிலான போது விசாரிக்கிறது. அந்த இளைஞர் தன்னிடம் உள்ள ஆவணங்களை நான் அரசாங்கத்திற்கு சுமார் 80 கோடி ரூபாய் அளவிலான பணங்களை காப்பாற்றி கொடுத்திருக்கிறேன் என்று அந்த இளைஞர் அந்த போர்டிலே தன்னுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கிறார். இந்த பக்கம் காவல்துறை தன்னுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது. உண்மையாக நடந்த நிகழ்வு 32வது நாள் அந்த குண்டர் சட்டத்துக்கான அந்த போர்டு காவல்துறை கொடுத்த ஆவணங்களை தூக்கி முகத்தில் வீசி எறிந்து இவரை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டது. இந்த மாநாட்டிற்கு தலைமை தங்கக்கூடிய அந்த இளைஞருக்கு எவ்வளவு ஒரு நேர்மை நெஞ்சுரம் இருந்தால் 32 நாட்கள் இவ்வளவு வழக்கறிஞர்களுக்கும் குற்றச்சட்டத்தில் சென்றவர்களுக்கும் தெரியும். சாதாரணமாக 90 நாட்களுக்கு முன்னர் குற்றச்சட்டத்திலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அந்த இளைஞனுடைய அந்த நேர்மையும் துணிச்சலும் அந்த செயலும் தன்னம்பிக்கையும் தான் அவரை 32வது நாள் குற்றச்சட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அத்தகைய இளைஞர் கடந்த ஓராண்டு காலமாக தனக்கு நடந்த அநீதியை எதிர்த்து மனித உரிமைகள் நீதிமன்றத்திலே புகார் கொடுத்து ஓராண்டு காலம் நீதிமன்றத்தில் நடந்து இன்று தனக்கு அநீதியை என்ற மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் மீதும், தனக்கு அநீதி என்ற மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மீதும், அந்த பகுதியினுடைய தாசில்தார், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் மீதும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இன்று அவர்கள் சம்மன் போயிருக்கிறது. அழைப்பானை நீதிமன்றத்திற்கு வாருங்கள், உங்கள் மீது ஒரு இளைஞர் நீங்கள் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்கிறது என்று இந்த நீதிமன்றத்தில் புகார் சொல்லியிருக்கிறார். அந்த வழக்கு
இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நீதிமன்றத்திலே இந்த வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதிரிலே குற்றவாளிகளாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? குற்றவாளி 1 அந்த மாவட்டத்தினுடைய அப்போதைய ஆட்சியர், குற்றவாளி 2 இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், குற்றவாளி 3 தாசில்தார். இப்படியாக அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் எல்லாம் கோயம்பேட்டையில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது ராஜநாயகர் தொடர்ந்து அந்த சட்டப்பட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். நம்முடைய சமுதாயத்துடைய பொதுச் செயலாளர் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் அது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தன் மீது குற்றத்தடுப்பு சட்டத்திலே வழக்கு போட்ட பிறகும் மிகவும் பொறுமையாகவும் துணிச்சலுடனும் நிதானத்துடனும் இன்று இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னை சிறைக்கு அனுப்பிய அதுவும் பொய் வழக்கிலே குண்டர் சட்டத்திலே தன்னை சிறைக்கு அனுப்பியவர்கள் மீது மனித உரிமை வழக்கை ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்துள்ளார் என்றால் அது இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கக்கூடிய இளைஞர் நம்முடைய பத்திரவாயத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தர்மேந்திரன் தான் என்று அடித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே அவர்களே இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிபடுகிறேன். அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் 10 ரூபாய் பொதுச் செயலாளர் ஐயா நல்வினை விஸ்வராஜ் அவர்களுக்கும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் கற்றறிந்த வழக்கறிஞர் அனைவருக்கும் அதற்கும் மேலாக சமூகத்தின் அரசு சொத்துக்களை பாதுகாக்க தன் உயிர் நீத்த இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விட்டல்குமார் அவர்களின் நினைவாக அவருடைய உருவப்படம் திறக்க அவருடைய இந்த சமூக ஆர்வ தலைமை ஏற்க கட்டளையிட்ட நமது நல்வினை விஸ்வராஜ் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் சுமார் 30 ஆண்டு காலம் நான் பள்ளி பருவத்திலிருந்தே நான் ஒரு பத்திரிகையாளராக வர வேண்டும், செய்தியாளராக வர வேண்டும், சமூகத்தில் நடக்கும் அவலங்களை எடுத்து வெளியில் கூட வேண்டும், ஊழல்களை வெளியிட வேண்டும் என்ற சமூக அக்கறையோடு கடந்த 30 ஆண்டுகளமாக என்னுடைய செய்தியாளர் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அதில் பல மிரட்டல்கள் வந்திருக்கிறது. நான் கவலைப்படுவதே இல்லை. நான் எதற்கும் துணிந்தவனுக்கு தூக்குமடையும் பந்தி மத்த என்ற வாசகத்தை ஏற்றவன். நான் சிவகுமார் அப்படின்னு ஒரு பேரை சொல்லக்கூட வேண்டாம். ஒரு மாவட்ட ஆட்சியரை 91 நாங்கள் கூண்டிலே ஏற்றி ஒரு பசுவை தடுப்பு சட்டத்திலே பசுக்களுக்கு வழங்கப்படும் பணத்தை ஊழல் செக்ரட்டரி, மாவட்ட செக்ரட்டரி அந்த பணத்தை ஊழல் செய்தார் என்று 91 நாங்கள் வழக்கு தொடர்ந்து அவர் மீது வெற்றி கண்டோம். அதுதான் எங்களுடைய முதல். அதுக்காக நாங்கள் அடி உதை வாங்கி எங்களை ஓட உதைச்சாங்க. இதே வேலூர்ல கோட்டை மைதானத்தில் எங்களை ஓட உதைச்சாங்க. ஒரு 100 பேர் எங்களை சேர்ந்து அடிச்சாங்க. அப்ப இருந்து எங்களுடைய வெறி குறைஞ்சி இனிமேல் எவனையுமே விட விடாதா. எவன் ஊழல் பண்ணாலும் நம்ம தட்டி கேட்கணும். அன்னைக்குதான் எனக்கு பொறி தட்டிச்சு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். இன்னி வரைக்கும் போராடுறேன், இனிமேலும் போராடுவேன். என்னை கனிம வளத்துக்கு எதிரானவன், கனிம வள கொள்ளைக்கு எதிரானவன், சமூக விரோதிகளுக்கு எதிரானவன், ஊழல் செய்யும் அரசு ஊழியருக்கு எதிரானவன், ரவுடிகளுக்கு துணை போகும் காவல்துறைக்கு எதிரி அப்படின்றத எனக்கு சொல்லுவாங்க எல்லாமே. ஏன் போனை எடுக்க மாட்டானுங்க. போனை காலையில போன் எடுத்தாவே ஏதோ ஒரு யார் போன் அடிக்கிறா, இவன் எது வேலையே இல்லைனாங்குவான். அது அரசு அதிகாரி எல்லாம். நம்ம இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு எவ்வளவு கடுமையான போராட்டம் நடத்தினது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நான் 17/3 நான் இதுக்கு அனுமதி கேட்டு காட்பாடி காவல் நிலையத்தில் மனு கொடுக்குறேன். அந்த மனுவே இல்லைங்கிறான். ஒரு காட்பாடி காவல் நிலையம் காவல் நிலையத்து கொடுத்த மனு சாதாரண பேப்பரு
ரூபாய் இயக்கத்துல பேப்பர் மாநில துணை செயலர் போட்டு ஐயா படம் போட்டு என் படம் போட்டு கொடுத்த பேப்பரு காணாங்கிறான். இந்த பேப்பரையே அவங்களால கண்டுபிடிச்சு வச்சுக்க முடியாத ஆளுங்க எப்படி இவனுங்க சமூகத்தை காப்பாடுங்க? முதல்ல யோசனை பண்ணிப்பாங்க. அவங்களால முடியலன்றதுக்காக தான் நம்மளாம் சமூகத்தை காப்பாத்திட்டு இருக்கிறோம், பாதுகாக்கிறோம். ஆனா நமக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் வந்து நசுக்கப்படுகிறது. காவல்துறையை ஏவி விடுறாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா சந்திங்க. அதனால ஐயா எனக்கு முதல்ல சொன்னாரு அடக்கி வாசிக்கணும். இப்போ அதான் சொல்றாரு. என்ன ஒரு சம்பவம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பாஸ்கர பாண்டியன் மாவட்ட ஆட்சியர் ஒரு குவாரி அனுமதி இல்லாம ஒரு கல்குவாரி நடக்குது. அதை 2000 வெடிமருந்து நெருப்பி வச்சிருக்கிறான். 2000 வெடிமருந்து நெருப்பி வச்சு வெடிக்காம இருக்கு. அது வந்து அனுமதி இல்லாத இடம். அதை நாங்க வந்து செய்தியை வெளியிடுறோம். உளவுத்துறை நம்ப மாட்டேங்கிறான். ஸ்டேஷன்ல சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான். வட்டாட்சியர் சொன்னாலும் நம்ப மாட்டான். ஓ அதெல்லாம் இல்லையான்றான். ஓ இருக்கியா 2000 வெடி வச்சிருக்கையா அப்படின்றான். கேட்கல. நானே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஒவ்வொரு வெடி மேலையும் நான் தாண்டி போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து வந்து 2000 வெடி இருக்குது, 900 தொலை போட்டிருக்கான்ட்டு 900 தொலையும் நான் போட்டோ எடுத்தேன். என் உயிரை பணைய வைத்து ஒரே ஒரு செகண்ட் ஆகிட்டோட நான் காலி. அதை எடுத்து நான் செய்தி வெளியிட்டு போட்டோவோட ஆதாரத்தை வெளியிடும் போதுதான் உளவுத்துறை என்ன கேட்கிறாங்க. அப்ப இருந்த தலைமை செயலாளருக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து அவருடைய வாட்ஸ்அப்புக்கு பர்சனலா அனுப்புறேன். அதை பார்த்துட்டு அவர் இங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா அரசு ஊழியரும் அங்க வராங்க. வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி தர்மபுரியிலிருந்து கூட்டு வந்து வெடிகுண்டு நிருபரை வந்து வர வச்சு அதை வெடிக்க செய்து செயலிழக்க செய்தாங்க. இது உண்மை. இதுல வந்து நான் செய்தி வெளியிடுறேன். செய்தி வெளியிட்டு அது மட்டும் இல்லாம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய்க்கான திட்ட பணிகளை ஊழல் செய்யறத நான் கண்டுபிடிச்சு தகவல் அறிவு சட்டத்தில் தகவலை சேகரிச்சு நான் வெளியிடுற போது நான் வந்து அரசு ஆவணத்தை திருடின்னு என்ன மிரட்டுறான். செய்தி வெளியிட விடாத மிரட்டுறான். அந்த ஊராட்சி மன்ற தலைவரை வச்சுட்டு அவங்க வகுப்பை வச்சு அந்த அம்மாவை நான் வந்து தவறா பார்க்க கூட இல்லை. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு 30 பேர் போலீஸ்கார் வராங்க, என்னை சுத்தி ரவுண்ட் பண்றாங்க. ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஒரு 30 பேர் என்னை வந்து என்ன சார்னு கேட்டேன். ஒன்றும் தெரியல சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. விஸ்வாசரையானு ஏடிஎஸ்பி கூட்ட சொன்னாரு, நீங்க வாங்க அப்படின்னு. என்ன காரணம், என்ன எஃப்ஐஆர் இருக்கா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னா எதுவுமே தெரியாது. இதுதான் பதில். கூட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் எந்த விசாரணை இல்லை. 6 மணிக்கு என்னை கூட்டு வந்து ஜட்ஜி கிட்ட முன்னாடி கேட்கிறாங்க. அவரு ரிஜிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 15 ரிமாண்ட். நான் கேட்டேன், ஐயா நீங்க வந்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். யாரை பார்த்து கேட்கறேன், உங்களை பார்த்தா ஏன் கேட்கறேன். ஏன்ட்டாரு, என் பேரு கேட்கல, என் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லி எனக்கு புகார் கொடுத்துருக்கான்னு சொல்லல, எந்த ஊருக்கு சொல்ல, என் சொந்தக்காரங்க, என் உறவினருக்கு, அவங்க ஃப்ரெண்டுக்கோ தகவல் கொடுத்தாங்க கேட்கல. இதெல்லாம் நீங்க கேட்காம கையெழுத்து போட்டு 15 ரிமாண்ட் எப்படி கேட்காங்க. அவரு ஒரு மாதிரி உடனே எஸ்ஐ கூட்டினா சொல்லி இல்லைன்னாரு. சொல்லலைங்க ஐயா, சொல்லலாம் எப்படி இல்லை, இது வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது, எந்த புகாரே தெரியாது, என் பேர் காப்பி எனக்கு கொடுக்கல அப்படின்னு உடனே, சாரி சார் நான் கையெழுத்து போட்டேன், நாளைக்கு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து வரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, உங்க கிரை சேவையில் வச்சிடறோம், நாளைக்கு உங்களை கொடுத்துட்றோம் அப்படின்னு. மாஸ்டர் சாரி கேட்குறேன், நானும் போயிட்டேன். போட்டேன். அடுத்த நாள் இன்னொரு கேஸ். அந்த அம்மா யாருன்னே தெரியல, அதுக்கிட்ட ஒரு கேஸ் வாங்கிட்டாங்க. போய் கேஸ் வாங்கி 2வது ஒரு கேஸா போடுறாங்க. அந்த அம்மா அடிச்சு ஓட விட்ட மாதிரி, துணிக்கலாம் ஓட விட்ட மாதிரியும் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் போடுறாங்க. அதே செக்ஷன், நேற்று போட்ட செக்ஷன்ல மறுநாள் அதே செக்ஷன் குண்டாஸ். இந்தியாவிலேயே 3வது நாள் குண்டாஸ் வாங்கினா நான் ஒரு ஆள். வேற யாருக்கும் உடனே குண்டாஸ் கட்சி 1 வாரம் ஆயிருக்கலாம், 10 நாள் ஆயிருக்கலாம். 3 நாள் குண்டாஸ் போட்டாங்க. நான் அப்போ எழுதுறேன், சிறையிலேருந்து இவருக்கு மாவட்ட ஆட்சியர் எழுதுறேன், ஐயா உங்களுக்கு 7 நாள் டைம் இருக்குது, அந்த 7 நாளுக்குள்ள என் மேல போட்ட குண்டாஸ் நீங்க வாபஸ் வாங்கிடுங்க. நீங்க செய்யறது வந்து ஒரு சரியான செயல் அல்ல. நீங்க வந்து சமூக விரோதி சப்போர்ட்டா பண்றீங்க, ஊழல்வாதி சப்போர்ட் இருக்கீங்க. அதில் எழுதியிருக்கேன், கட்டல எல்லா இதெல்லாம் வார்த்தைகளாக எழுதியிருக்கேன். அதனால நீங்க வந்து மறுபரிசீலனை செய்து என் மேல போட்ட குண்டாசை நீங்க வந்து எடுக்கணும், ரிமூவ் பண்ணிடுங்க. எடுக்கல. அடுத்து அரசு செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறேன்,
ஐயா வந்து மாவட்ட செயலாளர் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தவறா போட்டாரு, இது தவறான குண்டாசு, அதனால என் குண்டாசு நீங்க வந்து அப்ரூவல் பண்ணக்கூடாது, அது ரிஜெக்ட் பண்ண திருப்பி எழுதுறேன். 2 பேர்கிட்டையும் ரிஜெக்ட் லெட்டர் வருது. மாவட்ட ஆட்சியர் ரிஜெக்ட் பண்றாரு, அரசு செயலர் ரிஜெக்ட் பண்றாரு. அப்பதான் கமிட்டியில 28வது நாள் எனக்கு கமிட்டி கூப்பிடுறாங்க. குண்டாஸ் கமிட்டியில கூப்பிட்டு பேசும்போது ஜட்ஜா கிட்ட சொன்னேன், என்னங்க சார் முன்னால குற்றச்சாட்டு இருக்கு, ஊழலை வெளியிட்ட ஐயா, ஊழலை தடுத்த ஐயா, அதுக்காக தான் என்ன குண்டாஸ் விடுங்க. அவர் ஒரு நிமிஷம் அப்படியா, ஆமாயா, அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன இல்லைங்க ஐயா, இவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கமிஷன் கேட்டு மிரட்டுறதா ஒரு புகார் சொன்னாங்க, அதனால பண்ணாங்க. ஏங்க புகார் சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த ஆவணத்தெல்லாம் எடுத்து, நான் எல்லாமே ஆவணம் எடுத்து போய் கொடுத்தேன். ஏன் ஆவணத்தை அந்த குண்டாஸ் பையில அந்த இன்ஸ்பெக்டர் மூஞ்சி மேல விசிறியாச்சு. அப்படியே சொன்னாரு, எல்லாரையுமே போங்கன்னாரு, என்ன மட்டும் போ சார்னாரு. போங்க சார் பார்த்துலான்னாரு. ஏன்னா ஜட்ஜிகளுக்கு வந்து சமூக ஆர்வல் மேல நான் ஒரு மரியாதை நன்மதிப்பு இருக்குதுன்றது நான் ஒரு உதாரணம். அங்க இருக்கிற எல்லாருமே போக வெளியே போயா வெளியேன்னாங்க, என்ன மட்டும் தான் சார்னு சொன்னார். ஜட்ஜி 3 பேருமே சொன்னது, சார் போயிட்டு போங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இதுல இருந்து என்னன்னா எனக்கு இன்னும் அங்க வந்து எனக்கு இன்னும் அதிகமா செய்யணும், நம்ம கம்மியா செஞ்சிருக்கும் போல சொல்லிட்டு குண்டாசு வெளியே வந்து தொடர்ந்து ஒரு நாள் ஒரு ஊழல் இன்னும் வரையும் செஞ்சுட்டு இருக்காரு. 2.5 வருஷமா தொடர்ந்து ஒரு நாள் ஒரு ஊழல் வெளியிட்டு இருக்கு. இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையே இல்லை, கனிம வள கொள்ளையே இல்லை. தடுத்து நிறுத்தப்படுகிறது. அளவான என்ன அளவு கொடுக்குறாங்க அந்த அளவான எடுத்துட்டு போங்க, அது மாதிரி ஒருத்தர் கூட எக்ஸ்ட்ரா எடுத்து போடாது நடந்துச்சு. அதனால எனக்கு இந்த ஊக்கத்தை கொடுத்து செயல்படுத்துறது வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் தான். அதனால நம்ம வந்து அவருக்கு பாராட்டு தான் தெரியும், அவருக்கு பாராட்டுதான். ஏன்னா அவர் குண்டாசு பண்ண இன்னும் வேகம் குறைஞ்சிருக்கும், வேகம் அதிகமாயிடுச்சு. குண்டாசை போட்டா உள்ள வச்சா பயந்துருவான், அணைக்கிடுவான் அப்படின்னு நினைச்சானுங்க. இல்லடா நீ பண்ணது, நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினேன், இப்ப 100 கிலோமீட்டர் வேகம் ஓடினேன். நான் ஓடிட்டு என் கூட அவ்வளோ ஓட முடியல. வர கலெக்டர்களாம் சொன்னாங்க, பாத்துங்க ராத்திரி ரவுண்ட்ஸ் ஒழுங்கா பாத்துங்க, கரெக்டா போட்டு உஷாரா பாத்துங்க, வரணும் டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் உடனே சார் நீங்க வந்து பார்க்கல எஸ்பி, ஏன் சார் நான் எஸ்பியை பார்க்கணும், எதுக்கு நான் பார்க்கணும் எஸ்பி, நான் போடுற நியூஸ் செய்தி கரெக்டா இருந்தா சார் நடவடிக்கை எடுக்க இல்லைன்னா போனாங்க. ஒரு கொலையை ஒரு சமூக ஆர்வலர் ஊழலை கண்டுபிடிச்சாரு, காரை ஏற்றி கொள்றாரு திமிரில. அதை நான் போய் வெளியே அது கொலை அது வந்து விபத்துன்னு மாத்திட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கம்ப்ளைண்ட் விசாரணைக்கு வரல. ஆனா வந்து இப்ப நம்ம வந்து நம்ம மேல போட்ட குண்டாசுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாரு, கூடுதல் காவல் கண்காணிப்பாரு, மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர், வட்டாட்சியர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, நீதித்துறை வட்டாட்சியர் அப்படின்னு 12 பேர் மேல அரசு ஊழியர் மேல வழக்கு தொடர்ந்து 103/2025 சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்பர் ஆகலாம். நேஷனல் கேட்டார், விடமாட்டீங்களான்னு. விடமாட்டா சார், கண்டிப்பா விட மாட்டேன் சார், இல்லைன்னா நீங்க உங்களால் முடியல பணம் என்னுடைய கட்டை திருப்பி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நான் போய் ஹைகோர்ட்ல அவர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வரேன், டைரக்ஷன் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம 2 வருஷம் கழிச்சு இப்போதான் முதல் வாய்தா போன மாசம், இந்த மாசம் மார்ச்ல வந்து இது, அடுத்த வாய்தா 17/4 103 நோட் பண்ணி வச்சுங்க, நீங்களே ஒரு நெட்ல வந்து செக் பண்ணிங்கன்னா நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். இதனால இந்த மாதிரி எதுக்குமே பயப்படாத நம்ம இருக்கணும், ஆனா பாதுகாப்பா இருக்கணும், பயப்படாம இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். விட்டல் குமாரமாவே தனியா போய் மாட்டிக்கணும். நான் விட்டல் குமார் நம்ம இயக்கத்தில் இருந்தவர் தான். விட்டல் குமார் சொல்றேன், எங்கேயுமே நீங்க மனு கொடுத்து நேரா போவாதீங்க. நாங்க பல முறை சொல்றோம், மனு கொடுத்துட்டு போவோம், நீங்க லெட்டர் போடுங்க, அவங்க போட்டு பதில் கொடுவோம், எது வந்தாலும் எழுத்து மூலமா வரட்டும், உதாரா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்குதான் நமக்கான பாதுகாப்பு நாம தான், நம்ம பாதுகாத்துக்கணும். நாம எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த இயக்கம் இவங்க எல்லாம் வந்து லேட்டா தான் வருவாங்க. ஆனா அந்த சுச்சுவேஷன்ல என்ன நான் பாதுகாத்துக்கான திறமை என்கிட்ட இருக்கும். அதுதான் நீங்க உஷாராகணும். இதுதான் இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்புடைய முதல் நோக்கம். நீங்க வந்து செய்யற வேகத்திலையும் செய்யறதுலயும் நேர்மை இருக்கிறதுலயும் நேர்மை மட்டுமே காப்பாத்திடும், சட்டம் மட்டுமே காப்பாத்திடும்னா ஆகாது. காப்பாற்றும், லேட்டா காப்பாற்றும். நம்மள அன்னைக்கு காப்பாத்திக்கணும், நமக்கான தேவைகளை நம்ம கையில வச்சுக்கணும். அதனால தொடர்ந்து இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு வெற்றிகரமா நடக்கணும் ஈவினிங் வரைக்கும். அதுக்காக எனக்கு அடுத்து பேசுறது மூலம் வாய்ப்பு வழங்கி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீங்க பேசும்போது சொன்னீங்க
காவல்துறை வந்து காட்பாடி காவல்துறை வந்து எங்களுடைய பர்மிஷன் லெட்டர் வந்து எங்கிட்டு தொலைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது தொலைச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயம் கிடையாது, நிச்சயம் கிடையாது. அது பயந்து போய் எடுத்து வச்சிருக்காங்க. அது கொலைகளை தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைச்சாங்க, சமூக ஆர்வலர்கள் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பதிவுகளை பார்க்க டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது, 10 ரூபாய்க்கு தகவலை பண்றாங்க, நீங்க எப்படி எங்களுக்கு சொல்லாம இருக்கீங்க, இடம் வேற மாத்திருக்காங்கல்ல. அந்த இடம் மாத்திர விஷயமே அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லியிருக்கோம், ஆனா அவங்க வந்து சொல்லலை எஸ்பி ஆஃபீஸுக்கு. அதனால டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஐஎஸ் மூலியமா, எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்கு, முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு டீட்டெயிலாம் ஒன்றும் காசு பண்ணது அவங்களால முடியல. அது 10 ரூபாய்க்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பேப்பரை வந்து தொலைக்கல, எடுத்து வச்சிருக்காங்க. அது பயந்து போய் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை அவங்க. நன்றி ஐயா. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லி விரும்புகிறேன். அவர் சொன்ன மாதிரி சமூகம் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள். ஒன்று பிறப்பில் உருவாகும், பிறப்பிலேயே ஒரு சமூகமாக உருவாகலாம்னு அது வந்து 100% இருப்பாங்க. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டு தான் வருவாங்க. அவமானங்கள் தாங்கி அனுபவமாக மாத்திரம் தான் வருவாங்க. அவமானங்கள் அனுபவம் பார்க்க ஆரம்பித்து விட்டால் நாம் நினைக்கும் நிலையை எட்டலாம். உலகில் சாதித்தவர்கள் அனைவருமே அவமானங்கள் சந்தித்து தான் மேலே வந்திருக்கிறார்கள். அவமானப்பட்டு விட்டோமே என்ற எண்ணத்தில் ஏற்படும் உந்துதல் காரணமாக முயற்சியுடன் கடினமாக உழைத்து நல்ல நிலையை அடைகிறார்கள். சொல்லப்போனால் அவமானம் யாரையும் விட்டு விட்டதில்லை. எனவே அவமானப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணத்தை மனதில் ஏற்றிக் கொள்ளாமல் நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி நம் முழு கவனத்தை செலுத்த